ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இன்று முதல் 3 நாட்கள் சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. பாமகவில் மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்ய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல். கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் என 25 மாவட்ட செயலாளர்களின் பெயர் பட்டியல் தயாரிப்பு. ராமதாஸின் உயிருக்கு அன்புமணி அல்லது அவரின் மனைவியால் ஆபத்து உள்ளது. காடுவெட்டி குருவின் உறவினர் விஜய்.கே. மணிகண்டன் பகீர் குற்றச்சாட்டு. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியால. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் இன்று கல்வி விருது வழங்கும் விழா. 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார் விஜய். மாணவர்களுக்கான விருது விழாவில் கட்சி விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டாம். நிர்வாகிகளுக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 7வது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து 2026 ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் இறுதி. பெண்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை குறைக்கவே திமுக அரசை விஜய் குறை கூறுகிறார். பாஜகவின் சி டீமாகவும் அவர் செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது பெங்களூரு அணி. குவாலிஃபயரில் பஞ்சாபை பந்தாடி அசத்தல் வெற்றி. ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு செல்லும் ஆர்சிபி. ஈசாலா கப் நமதே என பெங்களூரு ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் உற்சாக பதிவு. ஐபிஎல்லின் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் இன்று பல பரீட்சை. வெற்றி பெறும் அணி குவாலிஃபயர் 2 போட்டியில் பஞ்சாபுடன் மோத உள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் வீட்டில் வாஷிங் மிஷின் வெடித்து தீ விபத்து. அளவுக்கு அதிகமான துணியை துவைக்க போட்டதால் வாஷிங் மிஷின் வெடித்ததாக முதற்கட்ட தகவல்.
நீலகிரி, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை எச்சரிக்கை. உதகையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள தவளை மலைப்பகுதியில் NDRF குழு ஆய்வு. நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. திடீர் மழையால் பருத்தி சாகுபடி விவசாயிகள் கவலை. தென்காசியில் வீசிய பலத்த காற்றால் வேரோடு சாய்ந்து விழுந்த மரம். கார் மீது மரம் விழுந்த CCTV காட்சி வெளியானது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றினால் சாலையில் வேரோடு சாய்ந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கடும் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழையிலும் மரத்தை அகற்றிய தீயணைப்பு துறையினர். இது HRS தானே, அதையே அப்படியே ஆல்டர் பண்ணிக்கலாமா? சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி வந்த இளைஞரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் மே 31, ஜூன் 2 17 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம். சென்னையில் அனுமதியின்றி செயல்பட்ட உடல் எடை குறைப்பு மையத்தில் சிகிச்சை பெற்ற பெண் பாதிப்புக்குள்ளான விவகாரம். 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை காரைக்குடி இடையேயான பயணிகள் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க கோரி மனு தாக்கல். 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலம் தரமற்ற முறையில் உள்ளதாக சமூக வலைதளத்தில் எழுந்த புகார். பாலம் உறுதியாக உள்ளதாக ஆய்விற்கு பின் ஆட்சியர் உமா பேட்டி. கடந்த 2023ஆம் ஆண்டு வாணியம்பாடியில் உள்ள பல் மருத்துவமனையில் 8 பேர் உயிரிழந்ததற்கு பாக்டீரியா தொற்றே காரணம் என அறிக்கை. பல் சிகிச்சைக்கான கருவியை தூய்மைப்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது கண்டுபிடிப்பு. சிவகாசி அருகே லிப்டில் சிக்கி 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. லிப்டை அழுத்தி விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து உயிரிழந்த சோகம். பழனியில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் மருத்துவமனை மருத்துவர் மீது புகார். மருத்துவர் தலைமறைவான நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே பொது இடத்தில் பயணிகள் நிழற்குடை கட்டுவதில் தகராறு. திமுக கவுன்சிலர் தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினரை தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. எங்களுக்கு அந்த காப்பி இருக்கு சார். இதுல வந்து 16ல 1 சீல வந்து நீங்க வந்து
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குட்டியுடன் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானைகள். தோட்ட தொழிலாளர்கள் கவனமுடன் பணிபுரிய வனத்துறை எச்சரிக்கை. திருத்தணியில் பயணிகள் நீண்ட கால கோரிக்கை ஏற்று குளிர்சாதன வசதியுடன் பேருந்து நெற்குடை பணிகள் தொடக்கம். எதிர்ப்பு தெரிவித்த கடை வியாபாரிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை. தவறானவர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ள தக் லைஃப் படத்தின் பெயரை தவிர்க்க வேண்டும். நடிகர் கமல்ஹாசனுக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை என பிரதமர் மோடி மீண்டும் கருத்து. நேர்மறையான ஒன்றை உலகுக்கு வழங்க பாகிஸ்தானிடம் எதுவும் இல்லை எனவும் பேச்சு. டிஎம்சி ஆட்சியால் மக்கள் விரக்தி என பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் போட்டிக்கு தயாரா என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால். பாகிஸ்தானின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணம் அல்ல. மத்திய அரசு மீண்டும் உறுதி. அனைவரையும் உள்ளடக்கிய சுதந்திரமான நியாயமான தேர்தல்களை நடத்தவும் வங்கதேசத்திடம் இந்தியா வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 24-25 இந்திய வங்கிகளில் நடந்துள்ள மோசடிகளின் மதிப்பு 36,000 கோடியாக அதிகரிப்பு. ரிசர்வ் வங்கி தகவல். கேரளாவில் தீவிரமடைந்து வரும் தென்மேற்கு பருவமழை. கண்ணூர், எர்ணாகுளம், காசர்கோடு உள்ளிட்ட 9 மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் ஆலங்கட்டி மழை. சிதறிய பனிக்கட்டிகளை அடுத்து மக்கள் உற்சாகம். ஆந்திர மாநிலம் போயப்பள்ளி வனப்பகுதியில் வனத்துறையினரை தாக்கிய காட்டு யானை. 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. தெலங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள செக்டேமிற்கு வெள்ள அபாயம். வெடிகுண்டுகளை வைத்து அதிகாரிகள் தகர்த்த வீடியோ வைரல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தங்கள் நாட்டு விமானப்படை தளங்கள் மீது பிரமோஸ் ஏவுகணை மூலம் இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பிற்கு அந்நாட்டு வர்த்தக நீதிமன்றம் தடை. அவசர காலத்தின் போது தேவையான பொருளாதார தடைகளை விதிக்க மட்டுமே அதிபருக்கு அதிகாரம் உள்ளதாக நீதிமன்றம் கண்டனம்.
ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் உடன்பட்டது. நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தகவல். கடந்த 28 நாட்களில் உலகளவில் 91,583 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. உலக சுகாதார அமைப்பு தகவல். பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் யூதர்களுக்காக 22 புதிய குடியிருப்புகளை நிறுவ இஸ்ரேல் ஒப்புதல். ஹமாஸ் தாக்குதலால் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்த நிலையில் இஸ்ரேல் மறுசீரமைப்பு திட்டம்.